வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வெந்தயம் முளைக்கட்டி இருந்து வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 வேளையும் சாப்பிட்ருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் காமிக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் உங்களுக்காக வச்சுருக்கோம். இது வந்து நிறைய பயன்கள் இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். இதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவே போடுவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொய்யாப்பழம், வெள்ளை கொய்யாக்காய் வச்சுருக்கோம். இது வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். இது வந்து இன்றைக்கி வந்து சுரக்காய் பொரியல். இன்றைக்கி மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரை வந்து சட்டியில் வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம். ப்ளஸ் கொஞ்சம் தயிர் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி காலை உணவு. நம்ம வந்து தொடர்ந்து வீடியோகள் உணவை பற்றி பெரும்பாலும் போட்டுகிட்டே இருக்கிறோம். நடுவில் யோகா வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். இது ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டயட் உணவு சம்பந்தமான வியாதிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 56% இருக்கிறதா ஐசிஎம்ஆரோட கைட்லைன் சொல்லுது. நீங்கள் சரியான உணவு எடுத்துட்டிங்கன்னா அப்படியும் தவிர்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருதயம் சம்பந்தமான நோய்கள், ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 80% வந்து சரியான உணவு முறையிலே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவங்களுடைய கைட்லைன்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.